அமெரிக்காவில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 26% வரியை விதித்து இருக்கு அமெரிக்க அரசாங்கம். கடந்த 2 மாதங்களாக இந்த ட்ரம்பினுடைய ட்ரேட் வார்னு சொல்றாங்க, வர்த்தக போர். இந்த வர்த்தக போர் குறித்து முழு உலகமும் பெரிய அதிர்வலைகளை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்குது. அதாவது ட்ரம்ப் மற்ற நாடுகளுக்கு போடக்கூடிய வரி அமெரிக்க குடும்பங்களுக்கு சுமையை அதிகரிக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. டம்பஸ்ட் ட்ரேட் வார் இன் ஹிஸ்டரி அப்படின்னு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்லியிருக்கு. இதனால $5 ட்ரில்லியன் இழப்பு சந்தைக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி கோல்ட்மேன் சாக்ஸ் என்ற நிறுவனம். மோடி எனக்கு ஒரு நல்ல நண்பர், ஒரு சிறந்த நண்பர், ஆனால் அவங்க சில விஷயங்கள் எங்களுக்காக ஃபேவர் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட்டு, ஃப்ரெண்ட்ஷிப் நெக்ஸ்ட்டு. நீ என்ன வேணால் நண்பர் அதெல்லாம் சொல்லிக்கோ. நீ டேக்ஸ் எதுக்கு எங்களுக்கு அதிகம் டேக்ஸ் போடுற, எங்கள் நாட்டிலேருந்து இறக்குமதி ஆகிற பொருளுக்கு எதுக்கு டேக்ஸ் போடுற. அதாவது மோடியை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டே மோடி தலையில் குட்டுறாரு. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய 40% சொத்து ஒரு சில சதவீதம் பணக்காரர்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுடைய நலன் அமெரிக்காவினுடைய நலனோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால மோடி மற்ற நாடுகளைப் போல பதிலுக்கு பதில் வரி விதிக்காமல், எதிர்த்து பேசாமல், ஒரு கண்டன அறிக்கையை கூட கொடுக்காம கம்முன்னு இருக்கிறாரு. அதாவது மற்றவங்கெல்லாம் ஏற்று பேசுகிறாங்கன்னா இவர் காலில் விழுந்துறாரு. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய சமூக செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குகன். எப்படி சார் இருக்கீங்க? நலமாக இருக்கேன். அமெரிக்காவில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 26% வரியை விதித்து இருக்கு அமெரிக்க அரசாங்கம். முதல்ல இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது இந்தியாவுக்கு மட்டும் வரி விதிக்கலை. அதாவது ஏப்ரல் 1 ஏப்ரல் ஃபுல் டே அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 2 ட்ரம்ப் தெரிவு செஞ்சுருக்காரு. இதை லிபரேஷன் டே அப்படின்னு சொல்கிறார். அமெரிக்கா இனிமேல் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் ஏற்கனவே தேர்தலில் முழக்கம் வச்சார் இல்லையா. இவ்வளோ நாள் நம்ம நாட்டை கோமாளித்தனமாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நம்ம தலை கெத்து காட்டுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்டு ஏப்ரல் 2 பல நாடுகளுக்கு வரி விதிச்சிருக்கிறாரு. இந்தியா 26%, சைனா 34%, ஐரோப்பிய ஒன்றியம் 20%, ஜப்பான் 24%, தைவான் 32%, மெக்சிகோ கனடா 25%, வியட்நாம் 46%, கம்போடியா 49%, பாதிக்கு பாதி. ஆமாம், சின்ன நாடான இலங்கைக்கு கூட 44%. இலங்கையிலேருந்து அநேகமாக டீ எக்ஸ்போர்ட் ஆகும்னு நினைக்கிறேன். தேயிலை மலைய தமிழர்கள் மத்தியில் இருக்காங்க. ஆமாம், இது அவர் விதிச்சிருக்கிற வரி உயர்வு இவ்வளோ நாடுகளுக்கு விதிச்சிருக்காரு. இதை ஏன் விதிக்கிறார் அப்படின்னு சொன்னால், மற்ற நாடுகள் நம்ம நாட்டிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வரி விதிக்கிறாங்க. அப்போ நம்ம பதிலுக்கு பதில் நம்மளும் வரி விதிக்கணும். அப்படி விதித்தா மட்டும்தான் அமெரிக்காவில் தொழில்கள் உற்பத்தி பெருகும், வேலைவாய்ப்பு பெருகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே இது அப்படி ஒரு வேலைவாய்ப்பையோ அமெரிக்க மக்களுக்கு நன்மையோ கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ இந்த கடந்த 2 மாதங்களாக இந்த ட்ரம்பினுடைய ட்ரேட் வார்னு சொல்கிறாங்க, வர்த்தக போர். இந்த வர்த்தக போர் குறித்து முழு உலகமும் பெரிய அதிர்வலைகளை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்குது. இந்த ஏப்ரல் 2 அறிவித்தது பிறகே பல அமெரிக்க பத்திரிகைகள் இதை கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் மோடியை எடுத்து எந்த வட இந்திய ஊடகமும் பேசாது. ஓகே. ஆமாம், இது கோடி மீடியா. அமெரிக்காவில் அப்படி இல்லை. மீடியாவில் இன்னும் சுதந்திரம் இருக்குது. உதாரணத்துக்கு நியூயார்க் டைம்ஸ் இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ட்ரம்ப்ஸ் டேரிஃப்ஸ் செட் ஆஃப் அ டே ஆஃப் ஆங்கர், ரிட்டாலியேஷன் அண்ட் மார்க்கெட் அன்ஈஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சீனா, கனடா, மெக்சிகோ மீதான வரிகளை கூட்டினதுனால மார்க்கெட்டை ஒரு பதற்றமடைய செஞ்சிட்டிங்க. பதிலுக்கு அந்த நாட்களும் வரி விதிச்சிருக்கிறாங்க. அப்போ இதில் எந்த சென்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லி நியூயார்க் டைம்ஸ் தலையங்கத்திலே குறிப்பிடுது. இது பொருளாதார வளர்ச்சி குறைப்பதோடு பணவீக்கத்தை அதிகரிக்கும், வேலையின்மையை உயர்த்தும், அமெரிக்க குடும்பங்களுக்கு இந்த வரியினுடைய சுமையை அதிகரிக்கும். அதாவது ட்ரம்ப் மற்ற நாடுகளுக்கு போடக்கூடிய வரி அமெரிக்க குடும்பங்களுக்கு சுமையை அதிகரிக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாஷிங்டன் போஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வால் ஸ்ட்ரீட் ஒரிஸ் ட்ரம்ப்ஸ் டேரிஃப் குட் ரெக் எக்கனாமி பூஸ்ட் இன்ஃப்ளேஷன். அவங்களும் பணவீக்கம் அதிகரிக்கும். இப்போ 3% பணவீக்கம் அமெரிக்காவில் இருக்குது. ஓகே. இது 0.6% அதிகரிக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஆட்டோமொபைல், விவசாயத்துறைகள்லாம் கடுமையாக பாதிக்கப்படும்.
இந்த சில்லறை விற்பனை அங்காடிகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து பெஸ்ட் பை, டார்கெட் போன்ற அங்காடிகள் வந்து விலைகளை வந்து உயர்த்த வேண்டியிருக்கும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து குறிப்பாக வால் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய நிதி முதலாளிகள், நிதி முதலீட்டு நிறுவனங்கள், அவங்களுடைய உலகத்தை பற்றி எழுதக்கூடிய பத்திரிகை, அவங்க நலனுக்கான பத்திரிகை. அவங்களே வந்து காரி துப்பியிருக்கிறான். என்ன சொல்லியிருக்கிறான்னா, இது டம்பஸ்ட் ட்ரேட் வார் இன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு வந்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து சொல்லியிருக்குது. அது வந்து இவங்க குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மெக்சிகன் போன்ற மாநிலங்களில் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து ஹெவியாக பாதிக்கும், தொழிலாளிகள் வந்து வேலை இழப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது முட்டாள்தனமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து $5 ட்ரில்லியன் வந்து இழப்பு வந்து சந்தைக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி கோல்ட்மேன் சாக்ஸ் என்ற நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறதா அவங்க வந்து சொல்கிறாங்க. இதே போல் ஃபினான்சியல் டைம்ஸ் வந்து இது உலக வர்த்தக போரின் தொடக்கம் அப்படின்னு சொல்லி இது 1 ட்ரில்லியன் வந்து குளோபல் ட்ரேட் வார் அப்படின்னு ஒரு நியூஸே வந்து போட்டிருக்கிறாங்க. இதை மற்ற நாடுகள் வந்து பதிலுக்கு வந்து எப்படி அடிக்குது, இது சைனாவுக்கு வந்து எப்படி பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் வந்து யூகேலேருந்து தி கார்டியன் பத்திரிக்கை, ஃப்ரான்ஸ்லேருந்து லீமாண்டே, இவங்க எல்லாருமே இதை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க அந்தந்த நாடுகளுடைய கண்ணோட்டங்கள்லேருந்து. இப்போ இவங்க மட்டும் இல்லை, வால் ஸ்ட்ரீட் முதலாளிகள் இருக்குல்ல, வால் ஸ்ட்ரீட்ன்றது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய முதலீட்டு நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஒரு தெரு. அந்த தெருவில் இருந்து தான் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து முழு உலகத்தையே வந்து வர்த்தக ரீதியாக நிதி சந்தையை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. மற்ற நாடு சந்தையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மைய இடம் அப்படின்னு மைய இடம் வந்து வால் ஸ்ட்ரீட்டு. இப்போ இந்தியா உள்ளிட்டு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்லேருந்து இவங்க பணம் போடுவாங்க, எடுப்பாங்க, எங்கே லாபம் வருதோ அந்த நாடுகளுக்கு கொண்டு போவாங்க. இதுதான் வந்து அந்த நிறுவனங்களுடைய வர்த்தக முறை. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ட்ரம்போட வந்து இந்த செகண்ட் டைம் வந்து ஜனவரியில் ஆரம்பிக்கும் போதே இது வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் நம்பிக்கையோடு இருந்தாங்க, இது வந்து நம்ம அமெரிக்க நிதி சந்தைக்கு வந்து லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் போக போக வந்து அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது வந்து குறைந்து விட்டது. அதாவது வந்து ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திப்பதற்கு சந்தை தயாராக இருக்கிறது அப்படின்னு ஒரு நிறுவனத்தினுடைய தலைமை அதிகாரி வந்து சொல்லியிருக்காரு. கோல்ட்மேன் சாக்ஸ், ஜேபி மோர்கன் இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது வந்து குறையும், அவங்களுடைய ஜிடிபியே வந்து குறையும், வளர்ச்சி என்பது வந்து 1.7 தான் வந்து இருக்கும். அப்புறம் பொருளாதார மந்த நிலை, அதை வந்து ஒரு பொருளாதார நெருக்கடின்னு கூட நம்ம பொருள் கொள்ளலாம், அதற்கான வாய்ப்பு வந்து 40% இருக்குது அப்படின்னு சொல்லி ஜேபி மார்கன் வந்து மதிப்பிட்டுருக்கு. அப்போ இது எவ்வளோ பெரிய அபாயம் வந்து பாருங்கள் அமெரிக்காவுக்கு. அடுத்தது வந்து காஸ்வே கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து நீண்ட காலத்தில் வந்து இது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை வந்து மதிப்பிடுவதே சவாலாக இருக்குது, ஒரு லாங் டேர்முக்கு வந்து உகந்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், உகந்ததில்லை, அது எப்படின்னே கணிக்க முடியலை, அந்த அளவுக்கு என்னோட இம்பேக்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அமெரிக்க பங்கு சந்தைகள் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. 2022க்கு பிறகு வந்து ஒரு மோசமான வந்து காலாண்டை வந்து சந்திச்சிருக்குது. இதில் நிவிடியா, டெஸ்லே, ஆப்பிள் போன்ற முக்கியமான தொழில்நுட்ப நிறுவனங்கள் பெரும் இழப்பை சந்திச்சிருக்காங்க. ட்ரம்போட ஃப்ரெண்டு எலான் மஸ்க்கு, அவருடைய டெஸ்லா நிறுவனம் மட்டும் ஒரு நாளில் வந்து 125 பில்லியன் மதிப்பை வந்து டாலர் வந்து இழந்திருக்குது. இப்படி வந்து பங்குச்சந்தை வந்து இழந்திருக்குது. அதனால் இப்போ அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ் வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னு சொன்னால், யூரோப்புக்கு போகிறாங்க. இங்கே இருக்கிற பங்குச்சந்தைகளில் வந்து நம்ம வர்த்தகம் செய்தால் நமக்கு லாபம் இல்லை, பங்குச்சந்தைன்றது ஒரு சூதாட்டம் தானே, அதனால் வந்து உலகத்தில் மற்ற நாடுகள் பங்குச்சந்தையை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போகிறாங்க. அப்போ இது வந்து ஒரு புறத்தில் மக்களுக்கு பாதிப்பு, இன்னொரு புறத்தில் முதலீட்டு நிறுவனங்கள், அதே மக்களை வந்து சுரண்டக்கூடிய முதலீட்டு நிறுவனங்களே இனி அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து லாபம் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து போகிறாங்க. இப்போ அமெரிக்க மக்களுக்கு இதில் என்ன பாதிப்பு, மக்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நுகர்வோர், கன்சியூமராக தான் நம்ம பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ கனடாவுக்கு 25% வரி, மெக்சிகோவுக்கு 25% வரி, இப்போ அங்கேருந்து மெக்சிகோவிலேருந்து இறக்குமதி ஆகக்கூடிய அவகாடா, தக்காளி, பழங்கள், காய்கறிகள், கனடாவிலேருந்து டிம்பர் வந்து இம்போர்ட் ஆகுது, சீனாவில் வந்து எலக்ட்ரானிக்ஸ், ஐஃபோன்லாம் அங்கேருந்து தான் வருது, லேப்டாப்பு எல்லாம் வந்து வருது. அப்போ மெக்சிகோவில் வந்து அதிலே மாதிரி வந்து பல ஆட்டோமொபைல் பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் எல்லாமே வந்து அங்கேருந்து வருது. அதாவது இந்த நிறுவனங்கள் வந்து சாம்சங் இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து மெக்சிகோவில் ஆலை வச்சுருக்கிறாங்க. அங்கேருந்து வந்து பல ஆட்டோமொபைல் நிறுவனங்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து போகுது. இப்போ
மெக்சிகோவுக்கு வந்து வரி போட்டதுனால ஒரு அமெரிக்க குடும்பத்துக்கு ஆண்டுக்கு வந்து $435 செலவு கூடுதலாக ஏற்படும். கனடாவுக்கு வரி போட்டதுனால $309 வந்து கூடுதல் செலவு ஏற்படும். மொத்தத்தில் $900லேருந்து $1000 வரைக்கும் ஒரு அமெரிக்க குடும்பம் செலவழிக்கணும். $1000ன்றது நம்மளுடைய கணக்கில் வந்து எவ்வளவு? கிட்டத்தட்ட 85,000 ரூபாய். அப்போ இது வந்து அமெரிக்க மக்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய சுமையை வந்து கொண்டு வந்திருக்குது. அடுத்தது வந்து பொருட்களின் விலை, முட்டை உள்ளிட்டு பல பொருட்களின் விலை வந்து உயர்ந்திருக்குது. அப்புறம் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஏற்கனவே அங்கே அதிகம், அது வந்து இப்போ வந்து அதிகரிச்சிருக்கு. இது வந்து நுகர்வோரின் வாங்கும் சக்தியை வந்து குறைச்சி அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து பாதிக்கும். இப்போவே அதற்கான அறிகுறிகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது வந்து கனடாவிலேருந்து வரக்கூடிய வந்து குரூட் ஆயில், அப்புறம் வந்து வாகனங்கள், அங்கேருந்து காரெல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்க, அது எல்லாமே வந்து விலை உயரும். எலக்ட்ரானிக்ஸு, கார்மெண்ட்ஸு இதுவும் வந்து விலை உயரும். அப்போ ஏழ்மையான குடும்பங்களுக்கு வந்து, அதாவது அமெரிக்காவில் வந்து ஒரு 20% ஏழ்மையான குடும்பங்களுக்கு வந்து ஒரு 5லேருந்து 10% வரைக்கும் அவங்களுக்கு வந்து வருவாய் இழப்பே ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி மதிப்பிட்டிருக்கிறாங்க. இது வந்து மக்களுக்கு. சரி, அமெரிக்காவில் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு? அமெரிக்காவில் வந்து நம்ம மற்ற நாடுகளுக்கு வரி விதித்தா அமெரிக்காவில் உற்பத்தி அதிகரிக்கும், மற்ற நாடுகள்லாம் வந்து அந்த உற்பத்தியை இங்கே கொண்டு வந்துடுவாங்க, கொண்டு வந்துட்டால் நமக்கு வந்து லாபம் வரும், அமெரிக்கா வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஆனால் நீங்கள் மெக்சிகோலேயோ இந்தியாவிலேயோ 10ல் 1 பங்கு கூலி தான் கொடுக்குறீங்க. அங்கே கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் 10 மடங்கு அதிகமாக வந்து கொடுக்கணும். அப்போ எந்த உற்பத்தி நிறுவனமும் வந்து அமெரிக்காவுக்கு வந்து மீண்டும் மைக்ரேட் ஆகி வந்து அங்கே உற்பத்தி செய்வதற்கான சாத்தியம் இல்லை. அவ்வளோ அதிக சம்பளம் செலவு செய்து வந்து நீங்கள் ஒரு பொருட்களை தயாரிப்பது வந்து சிரமம். இப்போ பல பொருட்கள் வந்து அமெரிக்க ப்ராடக்ட்ஸே வந்து கனடா, மெக்சிகோ, சைனா இங்கே இப்போ ப்ரொடியூஸ் பண்ணி அமெரிக்காவுக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க இப்போ ஐஃபோன்னு பேர் தான் ஐஃபோன், அமெரிக்காவினுடைய ஐஃபோன், உற்பத்தி ஆகிறது வந்து சைனா. இப்படி வந்து வருது. இப்போ இதில் மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் ஒரு நாளைக்கு வந்து 7லேருந்து 8 முறை வந்து டெய்லி பார்டரை கிராஸ் பண்ணுது. அப்போ எவ்வளோ ஹெவியாக வந்து இம்போர்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜெனரல் மோட்டார்ஸ், ஃபோர்டு போன்ற அந்த கார் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதற்கான உதிரி பாகங்கள் மெக்சிகோவில் தான் போகுது, கனடாவிலேருந்து வருது. அப்போ இது வந்து பெரிய அடி வாங்கும் அவங்களுக்கு. ஏன்னா இப்போ டேக்ஸ் போட்டாங்கன்னா அவங்க கார் விலையை உயர்த்தணும்ல, இந்த அடக்க செலவு வந்து அதிகரிச்சிடும். ஏற்றுமதி இழப்பு. இப்போ அந்த நாடுகள் கனடா, மெக்சிகோ, சைனா, அப்புறம் வந்து யூரோப்பிய ஒன்றியம் இவங்க வரி போட்டிருக்காங்க இல்லையா, அப்போ அமெரிக்காவிலேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் அந்த நாடுகள் வந்து வரி போட்டிருக்கிறதுனால ஏற்றுமதியாளர்கள் வந்து கடுமையாக வந்து பாதிப்பாங்க அமெரிக்கா. ஆமாம், கனடா வந்து $155 பில்லியன் உள்ள அமெரிக்க பொருட்களுக்கு வந்து 25% டேக்ஸ் வந்து போட்டிருக்கு. அது வந்து விஸ்கியும் இருக்குது, ஆரஞ்சு ஜூஸும் இருக்குது. இது இப்போ இதை ஏற்றுமதி பண்ணக்கூடியவங்க வந்து விவசாயிகள், அந்த நிறுவனங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு. மெக்சிகோவும் நான் பதில் வரி போட போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. சைனாவும் வந்து பதில் வரி வந்து போட்டிருக்குது. இதனால் அமெரிக்காவினுடைய விவசாயத்துறை மட்டும் $20 பில்லியன் வந்து ஏற்றுமதி வந்து இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, சைனா என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த ரேர் எர்த் மினரல்னு சொல்கிறாங்க இல்லையா, அரிய வகை கனிம வளங்கள், அதுதான் இன்றைக்கி வந்து நவீன டெக்னாலஜிக்கு வந்து தேவையான மூலப்பொருள். அதை வந்து இனிமேல் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்தது வந்து வேலையின்மை திண்டாட்டம் வந்து அதிகரிக்கும். கிட்டத்தட்ட 2,23,000 ஃபுல் டைம் ஜாபர்ஸ் வந்து ஜாப்ஸ் வந்து இழக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மதிப்பீடு வந்து சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு உதார விடுறாரு, அமெரிக்காவை பயங்கரமாக கொண்டு போவேன். அவர் ஆரம்பத்தில் வந்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கனடா, மெக்சிகோ 2லேயும் இருந்து இந்த ஃபென்டினல்னு சொல்லக்கூடிய போதைப் பொருள் வந்து வருகிறது, அது வந்து பார்டரில் வந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வந்து வராங்க, இதுக்காக அவங்களுக்கு டேக்ஸ் போட போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க டேட்டா சொல்லிட்டாங்க, ஃபென்டினல் என்பது வந்து இங்கே ஒரு 1% கூட வந்து பார்டரை கிராஸ் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்டர் செக்யூரிட்டியெல்லாம் வந்து டைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இல்லாமல் அமெரிக்கா வந்து செயல்பட முடியாது. இப்போ ட்ரம்ப் நடவடிக்கையினால் அமெரிக்காவினுடைய ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி வந்து படுத்துருச்சு. ஏன்னா அதில் வேலை செய்கிறதுக்கு வந்து மெக்சிகோவை சேர்ந்த மக்கள் வந்து வரணும்.
அவங்க அங்க உள்ள தொழிலாளர்கள் தான் அங்க போய் வேலை செய்கிறாங்க. இப்போ அந்த வேலை இழப்பெல்லாம் இருக்குது. ஆரம்பத்தில் வந்து அமெரிக்காவினுடைய அந்த ஒயிட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, வெள்ளை இன தொழிலாளிகள், அப்புறம் வந்து வெள்ளை இன விவசாயிகள், இந்த மாதிரி சில செக்மெண்ட்டு, அப்புறம் மிடில் கிளாஸ்க்கு வந்து பயங்கரவாதம். மற்ற நாடுகள்லேருந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் தான் வந்து இங்கே வந்து ரேப் பண்ணுறான், பிரச்சனை பண்ணுறான், ரவுடித்தனம் பண்ணுறான், எல்லாத்தையும் வெளியேற்றுறேன்னு சொன்னால் மிடில் கிளாஸுக்கு ஒரு எல்லையை பலப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரூல்ஸ் போட்டார். அப்போ மிடில் கிளாஸு, வெள்ளையின தொழிலாளிகள், வெள்ளையின விவசாயிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து ட்ரம்புடைய இந்த முழக்கங்கள் வந்து சரின்னு வந்து பட்டுச்சு. ஆனால் யதார்த்தத்தில் நடைமுறையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குடியேறிகள் இல்லாமல் அமெரிக்கா இயங்காது. நீங்கள் இப்போ சென்னையிலேயே வந்து அப்பார்ட்மெண்ட் அதிகம் இருக்குது. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு ஸ்லம்மும் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வீட்டு வேலையிலேருந்து ஹவுஸ் கீப்பிங்லேருந்து செக்யூரிட்டி வரைக்கும் கேப் டிரைவர், ஆட்டோ டிரைவருக்கு வேலை செய்கிறது வந்து யார்? அந்த ஸ்லம்லேருந்து போகக்கூடிய தொழிலாளிகள் தான் வந்து வேணும். அப்போ நீங்கள் இவங்கெல்லாம் வேண்டாம், நீங்கள் சென்னையிலேருந்து 100 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு இவங்கெல்லாம் விட்டுருங்க அப்படின்னா சென்னை இயங்குமா? இதே மாதிரி தான் அமெரிக்காவுக்கும் நிலைமை. அடுத்தது வந்து அமெரிக்காவினுடைய இந்த ஃபெடரல் கவர்மெண்ட் ஊழியர்களுக்கெல்லாம் அவங்கள வந்து டைட் பண்ணி நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே 1 லட்சம் பேர் வேலையை விட்டு நீக்கம் செஞ்சு அது வந்து விருப்ப ஓய்வு எடுத்துங்க அப்படின்னு சொல்லி அது வந்து பிரச்சனை. அப்போ இதெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து தொழிற்சங்கங்கள், மக்கள் எல்லாருமே வந்து கோபத்தில் இருக்காங்க. பல ட்ரேட் யூனியன்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அப்போ ஒரு நீண்ட காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் வந்து ஒரு உள்நாட்டு போராட்டம் வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இந்த மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய முக்கியமான மாநிலம் அமெரிக்கர்களுக்கே தான் வந்து சொந்தம், அமெரிக்க மக்களுக்கு மட்டுமே தான், இங்குள்ள பூர்வ குடிகளுக்கு தான் முன்னுரிமை அப்படின்லாம் ட்ரம்ப் வந்து அந்த தேர்தல் வாக்குறுதியில் சொன்னார்ல. ஸோ அதை செயல்படுத்தும் விதமாகத்தான் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து அமெரிக்காவின் பூர்வ குடி யார்? செவ்விந்தியர்கள். அப்போ அவங்களுக்கு தானே சொந்தம். மிச்சம்லாம் நிறைய கிளப்புன்னு சொல்ல முடியுமா? அப்போ அமெரிக்காவே வந்து வந்தேரிகளின் தேசம்தான். நீங்கள் குறிப்பாக யூகே, அப்புறம் யூரோப்பு, இங்கேருந்து போனவங்க, அப்புறம் உலக நாடுகள் அத்தனை நாடுகள்லேருந்து போயிருக்கிறாங்க. மைக்ரேட் பீப்புள் தான் வந்து கட்டமைக்கிறாங்க. இப்போ கமலா ஹாரிஸ் வந்து யார் இல்லையா, ஒபாமா வந்து யார்? ஒபாமாவுடைய அப்பா அம்மாவோ கமலா ஹாரிஸோடைய அப்பா அம்மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளை சேர்ந்தவர். அப்போ அமெரிக்காவே வந்து வெளியிலிருந்து வந்தவர்களால் உருவாக்கப்பட்ட தேசம்தான். அப்போ அந்த தேசத்தில் வந்து நீ வந்து வந்தேறி, நான் வந்து மண்ணின் மைந்தன் அப்படி சொல்வதற்கு வந்து ஒன்றும் இல்லை. அப்போ இந்த போராட்டத்தில் வந்து டெக்சாஸு, நியூ மெக்சிகோ போன்ற மாநிலங்கள் வந்து இந்த மெக்சிகோனால் அந்த வரி விதிப்புனால் வந்து நிறைய பாதிக்கப்படுது. அப்போ அமெரிக்கா அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்லேயே சில மாநிலங்கள் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மக்கள் ஒரு புறம் எதிர்ப்பு, ட்ரேட் யூனியன் எதிர்ப்பு, நிறுவனங்கள் எதிர்ப்பு, அடுத்தது வந்து இந்த மாதிரி மாநிலங்கள் வந்து எதிர்ப்பு, இப்படி ஒரு கொதிநிலையில் வந்து அமெரிக்கா வந்து இருக்குது. இது வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இதான் நிலைமை. இப்போ இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவை பற்றி பேசும்போது உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். ட்ரம்ப் அவர்கள் இந்த அறிவிப்பை வந்து பேசும்போது ஒரு டாக்குமெண்ட்லாம் வச்சுக்கிட்டு வந்து பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் மோடி அவர்கள் குறித்து பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டாரு. மோடி எனக்கு ஒரு நல்ல நண்பர், ஒரு சிறந்த நண்பர், ஆனால் அவங்க வந்து சில விஷயங்கள் எங்களுக்காக ஃபேவர் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து குறிப்பிடுறாரு. ஸோ அப்படி குறிப்பிட்டுட்டு அப்புறம் வந்து சொல்கிறாரு 26% நாங்கள் இந்தியாவுக்கு இறக்குமதி வரியை வந்து விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது நல்ல நண்பருங்கிறாங்க. இவருக்காக போய் பிரச்சாரம்லாம் வந்து அங்கே பண்ணார் மோடி, உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்படி இருந்தும் என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷனுமே வந்து மோடி கொடுக்காம இருக்கிறாரு. அப்போ என்ன செய்ய போகிறார் மோடி? மோடி போன டைமில், அதாவது ட்ரம்போட போன டைமில் மோடி அமெரிக்கா போகும்போது ஹவுடி மோடி அப்படின்னு பிரம்மாண்டமான கூட்டம் நடத்தினாங்க. ட்ரம்ப் இந்தியாவுக்கு வந்தபோது நமஸ்தே ட்ரம்ப் அப்படின்னு குஜராத்தில் கொரோனா பீரியடில் வந்து குஜராத்தில் வந்து கூட்டம் நடத்தினாங்க. இப்படி எல்லாம் 2 பேருமே வலதுசாரிகள். இவர் இந்துத்துவம் அப்படின்னா ஒரு வெள்ளை நிறவரியர், ரைட் விங் பாலிடிக்ஸ். ஆமாம், ரைட் விங் பொலிட்டிஷியன் தான் 2 பேருமே. இப்போ இவங்கள மாடலாக வச்சு தான் வந்து, குறிப்பாக ட்ரம்பை மாடலாக வச்சு தான் உலகம் முழுக்க வந்து வலதுசாரி கட்சிகள் வந்து ஒரு எழுச்சி பெற்றுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக யூரோப்பில் எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரான்ஸில் லீபெங்கு, அப்புறம் வந்து ஏஎஃப்டின்னு ஜெர்மனியில், இப்படி பல நாடுகளில் வந்து வலதுசாரிகள் வந்து கணிசமான வாக்குகளை வந்து பெறக்கூடிய சூழலை வந்து பார்க்குறோம். வலதுசாரி சித்தாந்தம் மேலோங்கி வருகிறது. அப்போ இப்போ ட்ரம்ப் வந்து மோடியை ஃப்ரெண்டு என்னன்னு சொன்னாலும் சரி, மோடி இப்போ வந்து ட்ரம்ப் பதவியேற்ற போது வந்து மோடியை கூப்பிடலை, ஆனால் சீன அதிபருக்கு அழைப்பு கொடுத்தார். ஆனால் சீன அதிபர் போகலை. ட்ரம்ப் வந்து மோடி வந்து கூப்பிடவே இல்லை. ஜெய்சங்கர் தான் போய் வந்து அங்கே போய் உட்கார்ந்துட்டு வந்தார். அப்போ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு, ஃப்ரெண்ட்ஷிப்பு நெக்ஸ்ட்டு. நீ என்ன வேணால் வந்து நண்பர் அதெல்லாம் வந்து சொல்லிக்கோ,
நீ வந்து டேக்ஸ் வந்து எதுக்கு எங்களுக்கு வந்து அதிகம் டேக்ஸ் போடுற, எங்கள் நாட்டிலேருந்து இறக்குமதி ஆகிற பொருளுக்கு எதுக்கு டேக்ஸ் போடுற, அப்புறம் வந்து நான் வந்து இறக்குமதி ஆகிறதுக்கு நான் வந்து எதுக்கு வந்து வரி விதிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது மோடியை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டே மோடி தலையில் குட்டுறாரு. எங்களுக்கு வந்து எதிரிகளை விட வந்து கூட்டாளிகள் தான் எங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி மோடியை வந்து அங்கேயே நங்குன்னு தலையில் வந்து குட்டியிருக்கிறாருன்னே வந்து சொல்லலாம். இப்போ இந்தியாவுக்கு வந்து முதல்ல 100% வரின்னு சொன்னாங்க. இப்போ கமுக்கமாக பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால முதல் கட்டமாக 26% வரி. இப்போ இங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் என்ன சொல்கிறாங்க பாரு, சீனாவுக்கு 36%, இந்தியாவுக்கு 26% தான், வியட்நாமுக்கெலாம் அதிகம், நமக்கு வந்து கம்மி தான். இதை வந்து கொண்டாடுறாங்க. இதை வந்து கொண்டாடுற விஷயமா? முதல்ல அமெரிக்காவிலிருந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸை வெளியேற்றுறோன்னு சொல்லி இந்தியர்களை வந்து கைகால் சங்கிலியெல்லாம் கட்டி வந்து இங்கே வந்து அமிர்தசரஸில் வந்து இறக்குனாங்க, பஞ்சாபில். இதுக்கு மோடி ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்தாரா? தெரிவிக்கலை. அப்புறம் நீங்கள் வந்து அங்கே கொலம்பியா, மெக்சிகோ இந்த நாடுகளுக்கெல்லாம் கொண்டு போகும்போது அந்த நாடுகள் எதிர்க்குது. அந்த நாடுகள் இந்தியாவை விட சிறிய நாடுகள். ஆனால் அந்த நாடுகளுக்கு உள்ள அந்த சுயமரியாதையும் இறையாண்மை உணர்ச்சியும் கூட இங்கே மோடிக்கோ இந்திய அரசுக்கோ இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இந்த வரி விதிப்பிலே அதுதான் நடக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவினுடைய இந்த ஏற்றுமதி, என்னென்ன ஏற்றுமதி நம்ம அமெரிக்காவுக்கு பண்ணுறோம் அந்த டேட்டா வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து மருந்துகள். அமெரிக்காவுக்கு இந்தியாவினுடைய மருந்து ஏற்றுமதி வந்து 2024 $7.5 பில்லியன். இது மொத்த ஏற்றுமதியில் வந்து 13%. அடுத்தது ரத்தினங்கள் மற்றும் நகைகள், அது வந்து $10 பில்லியன், ஏற்றுமதியில் 17% பங்கு. அடுத்தது வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து $9 பில்லியன், ஏற்றுமதியில் வந்து 15%. ஜவுளி மற்றும் ஆடைகள் வந்து $8 பில்லியன், அது வந்து 14%. விவசாய பொருட்கள், அரிசி, இறால், தேன், மிளகு, இது வந்து $1 பில்லியன். அப்புறம் என்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் வந்து $6 பில்லியன் வந்து ஏற்றுமதி பண்ணுறோம். இப்போ இதுக்கு எல்லாமே வந்து 26% வந்து வரி விதிக்கிறதுனால என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த முதலாளிகள் என்ன செய்வாங்கன்னா, இப்போ 26% அங்கே அடக்க விலையை கூட்டணும் இல்லையா? கூட்டி வந்து மக்களுக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்தால் அந்த காசை வாங்க முடியும். யார்? அமெரிக்க மக்கள்கிட்ட இருந்தால் காசை வாங்க முடியும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, வேற வரி எங்கே ட்ரம்ப்பு குறைவாக வச்சுருக்காரு அந்த நாடுகள்கிட்ட போய் நம்ம இதை வாங்கலாம் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இப்போ சீனா வந்து 36% டேக்ஸ் போட்டிருந்தா கூட சீனாவினுடைய பொருளாதாரம் வந்து பெருசு. நம்ம அடக்க விலையை விட கம்மியான அடக்க விலைக்கு அவங்களால விற்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஓகே. அப்புறம் வந்து ஜவுளி, ஆடை பாசிபிளா சார்? சீனா வந்து இப்போ இது மாதிரியான ஒரு வரி விதிப்புக்கு உட்பட்டு விலையை வந்து கம்மி பண்ணி இது பண்ண முடியும். சீனாவை வந்து சார்ந்துடாமல் அமெரிக்கா இயங்கவே முடியாது ஒன்று. இப்போ நீங்கள் ரெண்டாவது வந்து இப்போ சீனா வந்து என்ன பண்ணுவோம்னு சொன்னால், சீனாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தங்களுடைய தொழிற்சாலைகளை வந்து வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு மாற்றி, அல்லது வந்து வேற எங்கே ட்ரம்ப் வரி வந்து குறைவாக வச்சுருக்காரோ அந்த நாடுகளுக்கு போய் அங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க. அதுக்கு கொஞ்சம் ஆண்டுகள் பிடிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ தென்கொரியா, ஜப்பான், சைனா மூணுமே வந்து, அதாவது சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் தென்கொரியாவுக்கும் நல்ல உறவு இல்லை. வடகொரியாவோட தான் சீனா வந்து உறவில் வந்து இருக்குது. வடகொரியாவை சைனா ஆதரிக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் பிடிக்கலை. அப்புறம் தைவான் பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ட்ரம்போட ட்ரேட் வார் வந்த பிறகு தென்கொரியா, ஜப்பான், அமெரிக்கா, சைனா 3 நாடுகளும் சேர்ந்து நமக்குள்ள வர்த்தகத்தை அதிகரிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பெரிய அடியை வந்து ஏற்படுத்தும். அதனால் வந்து இந்தியாவிலேருந்து நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு மாற்று நாடுகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி போவாங்க. ரெடிமேடாக பங்களாதேஷுக்கு போவோம். இப்போ கார்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம், பங்களாதேஷும் பண்ணுது. சரி, பங்களாதேஷுக்கு வந்து ஆர்டரை வந்து அதிகப்படுத்து, இப்படி வந்து நடக்கலாம். அடுத்தது வந்து நம்மளுடைய ஏற்றுமதி வந்து மொத்த இந்திய ஜிடிபியில் வந்து 1.1%. இப்போ 26% அவங்க வரி விதிக்கிறதுனால நமக்கு வந்து வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடிக்கு மேலே வந்து இழப்பு ஏற்படலாம். அதாவது அங்கே வந்து இம்போர்ட் வந்து குறைஞ்சி அவங்க வேறு நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணாங்கன்னா இப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்திய முதலாளிகள் கூட்டமைப்பு வந்து சொல்லியிருக்குது. கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அவங்க வந்து மதிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்தது வந்து விவசாய பொருட்களுக்கு வந்து 100% அப்படின்னு சொல்லி 100%ன்னு சொல்லி சொன்னார். இப்போ 26% போட்டிருக்கிறாரு. இது வந்து இதுவே வந்து கிட்டத்தட்ட 60,000 கோடி மதிப்பிலான விவசாய ஏற்றுமதி வந்து பாதிக்கும். இப்போவே 60,000 கோடிக்கு நம்ம விவசாய பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறோம், அது வந்து பாதிக்கும்.
அப்போ இந்த ஏற்றுமதி நம்ம செய்யக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த துறைகளில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு வந்து வேலை இழப்பு வந்து இருக்கலாம், வேலை குறையலாம், அந்த நிறுவனங்கள் வந்து உற்பத்தியை வந்து குறையலாம், இந்திய பங்குச்சந்தையில் வந்து அது தாக்கத்தை ஏற்படுத்தலாம், ரூபாயினுடைய மதிப்பு வந்து இன்னும் சரியலாம். இப்போ ஏற்கனவே வந்து 85 86 அப்படின்னு வந்து இருக்குது டாலருக்கு. ஆமாம், ஒரு டாலருக்கு. அது இன்னும் இதை நோக்கி வந்து போகலாம், வீழ்ச்சி அடையலாம். அப்போ மோடி வந்து இவ்வளவும் நடந்த பிறகும் வந்து ஒரு பதிலடியே கொடுக்காம இருக்காரு. அங்கே வந்து நீங்கள் இப்போ வெஸ்ட் இண்டீஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகள், கொலம்பியா, மெக்சிகோ, கனடா, அப்புறம் வந்து ஐரோப்பிய நாடுகள், சைனா, எல்லா நாடுகளுமே வந்து பதில் வரி வந்து உயர்த்தியிருக்காங்க. ஆனால் இந்தியா மட்டும்தான் அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணுற பொருட்களுக்கு வரி விதிக்காமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் வரியை வந்து குறைச்சிருக்காங்க. மற்ற நாடுகள் வந்து வரியை கூட்டியிருக்காங்க. ஓகே, இவங்க வந்து அமெரிக்காவை குசிப்படுத்துவதற்காக வரியை வந்து குறைச்சிருக்காங்க. அது என்னென்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சரக்கு, போர்போன் விஸ்கின்னு ஒரு விஸ்கி இருக்குது. ஓகே, அந்த விஸ்கிக்கு வந்து 150% டேக்ஸை வந்து 50%-ஆக குறைச்சிருக்காங்க. 100% இறங்கியிருக்கா? ஆமாம். அப்போ வந்து இங்கே அண்ணாமலை இவங்கெல்லாம் வந்து டாஸ்மாக் அது இதுன்னு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி ஆகிற விஸ்கிக்கு வந்து இங்கே வரி குறைப்பு. அடுத்தது வந்து ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள், அது வந்து ஒரு பஸ்ஸோட விலை இருக்கும், அந்த மோட்டார் சைக்கிளோட விலை. ஓகே, அதுக்கு வந்து டேக்ஸை வந்து 50லேருந்து 30 வந்து 30% வந்து குறைச்சிருக்காங்க. அடுத்து அதன் பிறகு வந்து விவசாய பொருள் வந்து பாதாம் பருப்பு இருக்கு இல்லையா, அது வந்து 120%லேருந்து 70% வந்து குறைச்சிருக்காங்க. இப்போ 50% குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அமெரிக்கன் ஆப்பிள்ஸ், அது 50%லேருந்து 30% வந்து குறைச்சிருக்காங்க. பயிர் வகைகள் வந்து 40% இருந்தது, அதை 20% வந்து குறைச்சிருக்கிறாங்க. அப்புறம் எண்ணெய் எரிவாயு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 5% டேக்ஸை வந்து 2.5% டேக்ஸாக வந்து குறைச்சிருக்காங்க. இப்போ இந்த விவசாய பொருட்கள் பயிர் வகைகள்லாம் இறக்குமதியான நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க இல்லையா? நம்ம விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய விவசாய பொருட்களுக்கு வந்து அதிக வரி விதிச்சிருக்கோம். இப்போ ஹரியானா, பஞ்சாப், மற்ற நாடுகளில் வந்து விவசாயிகள் வந்து போராடுவாங்க, இதை எதிர்த்து வந்து போராடுவாங்க. இப்படி இந்தியாவினுடைய பொருளாதார நலனை அமெரிக்காவுக்கு வந்து மோடி வந்து அடகு வைத்து விட்டார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்து நம்ம வந்து உக்ரைன் போர் வந்து உக்ரைன் ஆக்கிரமித்த போது வந்து ரஷ்யா வந்து கச்சா எண்ணெயை வந்து தள்ளுபடி விலையில் வந்து விற்றுச்சு. மோடி வந்து அதை இறக்குமதி பண்ணி அம்பானிக்கு விற்றுக்கிட்டு இருந்தார். இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, புட்டின் வந்து அந்த உக்ரைன் போர் நிறுத்தத்துக்கு சம்மதிக்கலை, நோஸ்கட் பண்ணிட்டாரு ட்ரம்பை. அதனால தான் இப்போ ஈரானில் குண்டு போட போகிறேன்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ரஷ்யா ஆயுத உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துது ஈரான், அப்படிலாம் ஒரு சார்ஜ் வச்சாங்க. ஆமாம். இப்போ வந்து ரஷ்யாவிலிருந்து யாராவது இறக்குமதி பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு டேக்ஸ் என்ன கூட்டுவேன்னு சொல்லிட்டார். அப்போ இந்தியா வந்து ரஷ்யாவிலேருந்து க்ரூட் ஆயில் வந்து தள்ளுபடி விலையில் அவன் கொடுத்தாலும் இவங்க வாங்க முடியாது. அப்போ இவ்வளவு அவமானங்கள், இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு பாதிப்புகள் இருந்தும் மோடி அடங்கி போவதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அம்பானி, அதானி இந்த 2 முதலாளிகளும் அமெரிக்க அந்த நிதி முதலீட்டாளர்களோட நெருங்கிய உறவு வச்சுருக்காங்க. அவங்களுடைய நிதி முதலீடு என்பது வந்து இங்கே இருக்குது. அப்போ அமெரிக்கன் இன்ட்ரெஸ்டோடு சேர்த்து தான் வந்து இந்த அம்பானி, அதானி போன்ற முதலாளிகள் வந்து வளர்கிறாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய 40% சொத்து வந்து ஒரு சில சதவீதம் பணக்காரர்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுடைய நலன் வந்து அமெரிக்காவினுடைய நலனோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால மோடி வந்து மற்ற நாடுகளைப் போல பதிலுக்கு பதில் வரி விதிக்காமல், எதிர்த்து பேசாமல், ஒரு கண்டன அறிக்கையை கூட கொடுக்காம கம்முன்னு வந்து இருக்கிறாரு. அதாவது மற்றவங்கெல்லாம் வந்து எதிர்த்து பேசுகிறாங்கன்னா இவர் காலில் விழுந்துறார். இந்த சாட்சாங்க நமஸ்காரம்னு சொல்கிறாங்க இல்லையா, இல்லை ஒருவேளை மொத்தமாக எவ்வளோ என்னென்ன இதுக்கு இப்படிலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துட்டு அப்புறம் எதுவும் கொடுப்பாரோ. அப்போனா மற்ற நாடுகள்லாம் அதையே செய்யலை, எல்லாரும் யோசிச்சு தானே முடிவு பண்ணி செய்கிறாங்க. உடனடி ரியாக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அது பாதிப்பு. இப்போ மற்ற நாடுகளுக்கும் பாதிப்பு தான். இப்போ கனடா, மெக்சிகோவுக்கு வந்து அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணுற பொருட்களுக்கு வந்து வரி விதிச்சா அந்த நாடுகளுக்கெல்லாம் நல்லது நடக்குமான்னு நினைக்கிறீங்க? அங்கேயும் வந்து மோசமான நிலையை தான் ஏற்படுத்தும். அமெரிக்காவுக்கு மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுதோ அது வந்து கனடா, மெக்சிகோ மக்களுக்கும் வந்து ஏற்படுத்தும், சீன மக்களுக்கும் வந்து ஏற்படும். அப்போ அந்த மாதிரி தான் இதை பார்க்க வேண்டுமே தவிர, இப்போ அமெரிக்கா வரி விதித்ததுனால இந்தியாவில் எவ்வளோ வேலை இழக்க போகுது, அப்போ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் சரண்டர் ஆகிட்டார். ரெண்டாவது அதானி மேலே அங்கே 2 கேஸ் இருக்குது. ஆமாம், இந்த சோலார் பேனலில் வந்து அவர் லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணாருன்னு சொல்லி அதெல்லாம் வந்து நம்ம ஊரில் இடி வந்து ஒரு ரைடு பண்ணி ஒரு கேஸை வந்து பெண்டிங்கில் வச்சுருப்பாங்க தெரியுமா, மிரட்டுறதுக்கு. அது மாதிரி அதையும் அங்கே பெண்டிங் வச்சுருக்காங்க.
அப்போ கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா அம்பானி அதானிகளுக்காக இந்தியாவினுடைய சுயமரியாதையை இறையாண்மையை வந்து அமெரிக்காவுக்கு மோடி அடகு வச்சிட்டாரு அப்படி வந்து சொல்லலாம். வர்த்தக போர் என்பது உலகெங்கும் எல்லா நாடுகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க பொருளாதார வல்லுநர்கள். சர்வதேச அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு? இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல இப்போ ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியில் இயங்கக்கூடிய முதலீட்டாளர்களாக இருக்கட்டும், அந்த துறையில் இயங்கக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, நிறைய பேத்துக்கு வேலையின்மை ஏற்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் தள்ளப்படும் அப்படிங்கிறதுலாம் குறிப்பிடுறீங்க. இதை வந்து ஏன் கலந்து ஆலோசிக்காமல் இப்படிலாம் ஒரு அதிரடியான முடிவை வந்து ட்ரம்ப் வந்து எடுக்கிறார்? அப்போ எதை நோக்கி அமெரிக்காவை பயணிக்க வைக்கிறார்? இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு முட்டாளா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அவர் வந்து முட்டாள் இல்லை. உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வலதுசாரி கருத்துக்களை ஆதரிக்கக்கூடிய மக்கள் பிரிவினரை ஆதரிப்பதற்கு தான் இந்த மாதிரி அதிரடியான இந்த முழக்கங்கள் திட்டங்களை எல்லாம் கொண்டு வரார். அது வரி விதிப்பாக இருக்கட்டும், சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றுவதாக இருக்கட்டும், இதெல்லாம் அப்படி வந்து சொல்கிறார். ஆனால் ஆக்சுவல் எக்கனாமிக்ஸில் நீங்கள் பொருளாதாரத்தில் வந்து நீங்கள் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அமெரிக்க மக்களுக்கே வந்து திரும்பி பூமாரங் மாதிரி வந்து திருப்பி வந்து அடிக்குது. இது வந்து ட்ரம்ப் வந்து ஆரம்பத்தில் வந்து அவருக்கு செல்வாக்கு இருந்தாலும் தொடர்ந்து இந்த ட்ரேட் வார் வந்து அதிகரிக்க இது ட்ரம்போட வந்து ஆதரவு மட்டத்தை வந்து குறைக்கும். இப்போ வந்து ஒரு 40% 50% அவர் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து குறையும். இப்போ ஊடகங்களை எதிர்த்து கண்டித்து எழுதுகிறாங்க. அடுத்து என்ன செய்வாங்கன்னா, ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிலேயே இருக்கக்கூடிய சிலர் வந்து அதிருப்தி குரல் எழுப்பக்கூடும். அடுத்து 2 வருஷத்தில் வந்து அந்த செனட் தேர்தலாம் வருதுன்னு நினைக்கிறேன், பாராளுமன்ற தேர்தல். அதில் வந்து குடியரசுக் கட்சிக்கு பின்னடைவு ஏற்படும். ஜனநாயக கட்சி வந்து அமெரிக்காவை இருண்ட காலத்திற்கு வந்து தள்ளி விட்டார் ட்ரம்ப் அப்படின்ற முழக்கத்தை வந்து முன்வைப்பாங்க. இப்படி வந்து அமெரிக்காவில் வந்து ஏற்படும். உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள் வந்து சைனாவோட வந்து வர்த்தகம் செய்து கொள்வது, மற்ற நாடுகளுக்குள்ள வந்து வர்த்தகம் வந்து அதிகரித்துக் கொள்வது, அமெரிக்காவை வந்து தனித்து விடுவது, இது போன்ற போக்குகள் வந்து அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வர்த்தக போர் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து இருக்கு. அடுத்தது வந்து 2008 அது இந்த சப்ரைம் நெருக்கடின்னு வந்து சொன்னாங்க இல்லையா, அதே போன்ற ஒரு நெருக்கடி வருமா அப்படின்னு சொன்னால் அது வந்து நிதி மூலதனம் சார்ந்தது, இது வர்த்தகம் சார்ந்தது. ஆனால் வர்த்தகம் சார்ந்ததில் கூட அந்த மாதிரி ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து வருவதற்கான ஒரு தற்செயல் காரணமாக ட்ரம்ப் அமையலாமா அப்படி கூட சில வல்லுநர்கள் வந்து பேசுகிறாங்க. இது உலகம் முழுவதும் வந்து அந்த வர்த்தக சங்கிலியை வந்து உடைச்சி விட்டுருக்கு. ஏன்னா உலகம் முழுக்க வந்து நீங்கள் சைனா, ஐரோப்பிய ஒன்றியம், ஆப்பிரிக்கா, இந்தியா, அப்புறம் வந்து அமெரிக்கா, தென் அமெரிக்கா, எல்லா நாடுகளும் வந்து இந்த ஒவ்வொரு நாட்டோட உற்பத்தி பொருட்களை வந்து எல்லா நாடுகளுமே இந்த சப்ளை செயின் எல்லாம் விற்கிறது, மார்க்கெட்டு எல்லாத்துலேயுமே அது வந்து இது இருக்குது. அதை வந்து இது உடைச்சி விடுது. உடைச்சி விட்டால் அது உலகம் முழுவதும் பாதிப்பை வந்து ஏற்படுத்த தான் செய்யும். அதனால வந்து அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய மேற்குலக நாடுகளுக்கே இது வந்து பிடிக்கல. அப்படிதான் அவங்களே இதை வந்து எதிர்க்கிறாங்க. ரஷ்யா, சீனா போன்ற ஒரு வல்லரசு நாடுகள் இனி அமெரிக்கா மீது என்ன மாதிரியான ஒரு வர்த்தக போர் இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ஒரு பதிலடி கொடுக்கும் ரஷ்யாலாம் என்ன மாதிரி இல்லை, ரஷ்யா வந்து பொருளாதாரத்தில் வல்லமையான நாடு கிடையாது. அது வந்து இராணுவம், அணு ஆயுதம் இதில் தான் வந்து வல்லமையான நாடு. குரூட் ஆயிலு இந்த மாதிரி எரிவாயு இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்களே தவிர பொருளாதாரத்தில் வந்து அவங்க போட்டி போடக்கூடிய நிலைமையில் வந்து இல்லை. ரெண்டாவது உக்ரைன் போர் இது மாதிரி இதிலெல்லாம் மாட்டிக்கிட்டு வந்து இருக்காங்க. சைனாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு போட்டியிடக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. சைனா வந்து இப்போ ஏஐயில் கூட வந்து அமெரிக்காவுக்கு பாதிப்பு ஏற்படும்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரேட் வார்னால இந்த சிப்பு தயாரிக்கிற கம்பெனிகள்லாம் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு விலை அதிகரிக்கும். அப்போ இது சைனாவுக்கு தான் அட்வான்டேஜ். சைனாவில் இப்போ வந்து டீப் சீக்குன்ற அந்த ஏஐ சாட்பாட்லாம் வந்து வந்திருக்கு. அப்போ டெக்னாலஜியில் வந்து சைனா வந்து இன்னும் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து பட்டுவழி சாலை திட்டம்னு ஒன்று சைனா வந்து போடுது இல்லையா, சைனாவிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் அப்படியே வந்து தென்கிழக்கு ஆசியா, தெற்காசியா, அப்புறம் மத்திய கிழக்கு, அதன் வழியாக வந்து யூரோப்பு, இதுக்கு வந்து வழியில் வந்து இருக்கக்கூடிய துறைமுகங்கள் எல்லாம் சைனா முதலீடு செய்து உட்கட்டமைப்பு வசதிகளை வந்து மேம்படுத்திகிட்டு இருக்குது. அப்போ இதை வந்து அதிகப்படுத்துச்சு அப்படின்னு சொன்னால் சைனாவினுடைய பொருளாதார மேலாண்மை என்பது வந்து வளரும். இப்போ சீன அதிபரே வந்து என்ன சொல்லியிருக்காரு ட்ரம்ப்கிட்ட, அமெரிக்கா வாங்கலைன்னா என்னங்க, உங்கள் பொருளை நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு மோடிட்ட. இப்படி வந்து சொல்கிறாரு. அதனால் வந்து சைனா வந்து கண்டிப்பாக ஒரு டஃப் ஃபைட் வந்து அமெரிக்காவுக்கு வந்து கொடுக்காத சந்தேகமும் இல்லை. ஐரோப்பிய ஒன்றியமே வந்து இப்போ இதுக்கு வந்து பதிலடி கொடுக்குறோம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க.
ஐரோப்பிய ஒன்றியம் வந்து ஒரு பலமான அமெரிக்காவுக்கு நிகரான பல நாடுகள் இருக்குல்ல, பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட பல நாடுகள் இணைந்த ஒரு கூட்டமைப்பு. இப்போ அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து முடிவு பண்ணாங்கன்னு சொன்னால் அதுவும் அமெரிக்காவுக்கு வந்து ஒரு போட்டியையும் பாதிப்பையும் வந்து ஏற்படுத்தும். இப்போ அவங்க சைனாவோட நெருக்கமான உறவை வளர்த்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு போட்டிக்கு, அது வந்து அமெரிக்காவுக்கு வந்து அடி வாங்கும். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் ட்ரம்ப் துவக்கி வைத்த இந்த ட்ரேட் வார் என்பது அவருக்கே வந்து ஒரு யமனா வந்து முடிய போகிறது, வினையாக தான் முடியும், வினையாகத்தான் முடியும் அப்படின்றது உறுதி. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்தை கொண்டு பண்ண நன்றி சார். நன்றி.